வேறு நேரத்தில் பூத்திருந்தால் அதை குறி சொல்வது ஏன்? இன்றைய சமுதாயத்திடம் நாம் கேட்க வேண்டிய கேள்வி. இன்றைய சமுதாயம் மிகவும் வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது. ராக்கெட்கள் விண்ணில் பாய்கின்றன. செயற்கை நுண்ணறிவு மனிதனை போல் சிந்திக்கிறது. ஆனால் இன்னும் நமது சமுதாயம் ஒரு கேள்விக்கு விடை காண முடியாமல் சிக்கி தவிக்கிறது. ஏன்? ஆணோ பெண்ணோ திருநங்கையும் சமமாக வாழ முடியாதா? மனிதன் பிறந்தவுடன் அவன் சுதந்திரன். ஆனால் சமூகமே அவனை சங்கிலிகளால் கட்டி வைக்கிறது. நாம் மனிதர்கள் என்று பெருமை பேசும் சமூகமே மனிதன் எங்கே போனது? பெண்ணாக பிறந்தவன் கனவு காணும் உரிமை கூட பாவமா? ஆண் என்றால் கண்ணீர் இல்லையா? யார் மறுத்தார்கள்? திருநங்கை என்றால் ஒதுக்க வேண்டுமா? யார் தீர்மானித்தார்கள்? ஒரே ரத்தம் பாயும் உடலில் பாலிய பாகுபாடு ஏன்? கல்வி வாய்ப்பை மறுத்து சமத்துவம் பற்றி பேசுவது எத்தனை உண்மை? இன்றைய சமுதாயம் எப்பொழுது மனிதத்தை கற்றுக்கொள்ளும்? மிகுந்த வருத்தத்துடனும் மனவேதனையுடனும் நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு சமூகத்தில் நிலவும் பாலின சமத்துவமின்மை மற்றும் சமூக பாகுபாடு. ஒரு குழந்தை பிறந்தவுடன் முதலில் நாம் என்ன கேட்கிறோம் தெரியுமா? ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று. இதுவே அநீதியின் முதல் விதை. யாராவது ஒருவராவது என் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறதா, மகிழ்ச்சியுடன் இருக்கிறதா என்று கேட்கிறோமா? இல்லை இல்லை. இதுதான் நம்முடைய சமுதாயத்தின் தொடக்கம். பாகுபாட்டுடன் தொடங்கும் ஒரு வாழ்க்கை. இது ஒரு சாதாரண தலைப்பல்ல. தலைமுறையாக நம்முடைய மனதில் ஆழமாக பதிந்துள்ள ஒரு பாகுபாட்டின் விதை. ஆண் குழந்தை என்றால் அறத்துப்பால், பெண் குழந்தை என்றால் கல்விப்பால். ஆண் குழந்தையை கொண்டாடும் குடும்பம், பெண் குழந்தை என்றால் கூடி குறுவல் செய்கிறது. ஏன்? வலிமையான ஆணையம் பெற்றெடுப்பது பெண்தானே. ஒரு நாள் நான் அரிசி வாங்க கடைக்கு போயிருந்தேன். அங்க ஒரு பையன் கிண்டதாய் வாங்க கடைக்கு வந்திருந்தான். கடைக்கார் எனக்கு கிண்டதாய்க்காக கேட்டான். அந்த கடைக்கார் அந்த பையனுக்கு பிங்க் கலர் கிண்டதாய் எடுத்து கொடுத்தாரு. உடனே அந்த பையன், கடைக்கார் என்ன பாத்தீங்கல்ல, நான் பாயா கேளா? பாய் தானே, எனக்கு ப்ளூ கலர் கிண்டதாய் தரணும், ஏன் பிங்க் கலர் கிண்டதாய் தந்தீங்க கேட்டான். 4 வயது சிறுவனுக்கு தெரிஞ்சிருக்குது ஆண் பெண் பாகுபாடு. வீடு என்பது குழந்தைகளின் மீது மிக முக்கியமான தாக்கத்தை உண்டாக்கும் இடமாகவே உள்ளது. குழந்தைகள் வீட்டில் எதை பார்க்கிறார்களோ, எதை அனுபவிக்கிறார்களோ, அதை தான் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சமூகத்திலும் செயல்படுத்துகிறார்கள். ஒரு நாள் ஒரு மாணவன் தன்னுடன் பயிலும் மாணவியிடம் சண்டையிடும் போது, ஏய் நான் ஆம்பள அப்படிதான் இருப்பேன் என்று கூறினான். காரணம் என்னவென்றால் அவனுடைய தந்தை அவனுடைய தாயிடம் அப்படிதான் நடந்து கொள்வாராம். குழந்தைகள் எல்லாவற்றையும், அதாவது பாகுபாட்டின் குடும்ப சூழலிலிருந்தே கற்றுக்கொள்கிறார்கள். நான் படித்த 3ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இது என் வீடு, இது என் குடும்பம், அம்மா சமைக்கிறார், தங்கை கோலமிடுகிறார், அக்கா துணி துவைக்கிறார், அப்பா செய்தித்தாள் வாசிக்கிறார், தாத்தா புத்தகம் படிக்கிறார். இவ்வாறு பெண்களை வீட்டு வேலை செய்வர்களாகவே சித்தரித்துள்ளனர். ஏன்? அப்பா சமையல் செய்வராகவோ வீட்டை தூய்மைப்படுத்துவராகவோ சித்தரிக்க கூடாதா? பாட புத்தகமே பாகுபாட்டிற்கு ஆரம்பமாகிறது. ஒரு பெண் பிழைக்கும் தருணத்திலிருந்து அவளின் வாழ்க்கை ஒரு கட்டுப்பாட்டு புத்தகமாக எழுதப்படுகிறது. இதை செய்யாதே, இப்படி போகாதே, சிந்திக்காதே என்று ஒவ்வொரு பக்கமும் அவள் செய்யக்கூடாது என்பதாகத்தான் நிரம்பியுள்ளது. நான் கேட்கிறேன், ஏன் பெண் என்பவள் கனவு காணக்கூடாது? ஏன் அவள் குரல் உயரக்கூடாது? ஏன் இன்னும் அவள் சமூகம் ஏனாம் என்று எழுதிக் கொண்டிருக்கிறது? இன்னும் பல இடங்களில் பெண்களின் தேவைகள் மதிக்கப்படவில்லை. ஒரே வேளையில் குறைந்த சம்பளம். ஒரு பெண் வெற்றி பெறும்போது அவள் கடினமாக உழைத்தார் என்று கூறாமல் அவள் பெண் என்பதால் கிடைத்த வாய்ப்பு என்று கூறுவது எத்தனை அவலம்! நாம் பெருமையுடன் சொல்கிறோம் நமது நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது என்று. நாம் கேட்க வேண்டும், யார் முன்னேறுகிறார்கள், யாரை நாம் பின்னோக்கி தருகிறோம் என்று சிந்தியுங்கள். அன்று பாரதியின் குரல், ஆணும் பெண்ணும் நிகழ கொள்வதால் அறிவிலோகி மையம் தழுங்குமா, பூனை நல்ல தோழிக்கு பெண்ணொரு போது நிற்பதுதான் சிவசத்தியம். ஞானமும் அச்சமும் நாயகனுக்கு வேணுமா? ஞான நல்லறம், வீர சுதந்திரம், பேணி நற்கொலை பெண்ணின் குறைகளா? நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் வந்தால் திமிர்ந்த ஞான செருக்கு இருப்பதால் சம்பை மாத திரும்புவதில்லையா?
ஏத்தியான் மக்கள் போட்டியிட வாழ்ந்து வரும் இளைய நங்கையின் எண்ணங்கள் கேட்டீரோ என்று பாரதி அந்நாளிலேயே பெண்கள் யாருக்கும் உரிமை இல்லை, ஆண்களுக்கு நிகராக வாழக்கூடியவர்கள் என்று கூறியுள்ளார். வள்ளுவரோ பெண்மை நலமெய்த பெற்றார் பெருமை என்மை நலனே ஒழுகு என்று பெண்களை பாகுபாட்டின் அடிப்படையில் பாகுபடுத்துவது எவ்வளவு கொடுமை என்று தனது குரலினால் உலகிற்கு உணர்த்தி உள்ளார். நமது சமூகம் பல நூற்றாண்டுகளாக பெண் குழந்தைகளை பின்தள்ளி வைக்கிறது. ஆனால் இப்போது அவர்கள் விண்ணிலும் பறிக்கிறார்கள், அரசியலிலும் பிரவேசிக்கிறார்கள். நாம் பெருமையுடன் சொல்கிறோம். ஆனால் நண்பர்களே, இதே சமுதாயத்தில் வேறு ஒரு குரல் அமைதியாக மூடப்பட்டிருக்கிறது. அது ஆண்களின் குரல். ஆண்களும் சமத்துவமின்மையின் வேலையை அனுபவிக்கிறார்கள். ஆண் என்றால் அழக்கூடாது என்று சொல்லும் சமூகம் அவர்களின் கண்ணீரை மூடி மறைக்க செய்கிறது. ஆண் என்றால் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி அவர்களின் மன வேதனையை மறைக்க தூண்டுகிறது. ஆண்களின் உயரங்கள் மறிக்கப்படவில்லை. ஒரு பெண் தனது குடும்பத்திலிருந்து விலகி தனது கனவை பின்பற்றினார் என்றால் அது சுதந்திரம் என்று சொல்லும் சமூகம் அதையே ஒரு ஆண் செய்தால் பொறுப்பில்லாதவர் என்று குற்றம் சாட்டுகிறது. ஒரு பெண் சம்பாதித்தால் அது சாதனை, அதே ஒரு ஆண் சம்பாதித்தால் அது கடமை என்று கூறுவது ஏன்? பெரும்பாலான குழந்தைகளின் காவல் வழக்குகளில் தந்தையர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஒரு சிறுவனிடமும் நாம் சொல்லலாம், நீயும் அழலாம், நீயும் பயப்படலாம், உனக்கும் உதவி கேட்க உரிமை உண்டு என்று. சமத்துவம் பேசும் நம்ம சமூகம் இன்னும் சிலரை சமத்துவத்தில் சேர்க்க மறுக்கிறது. அந்த மறுக்கப்பட்ட நபர்கள் யார் தெரியுமா? இயற்கையால் அவல நிலைக்கு தள்ளப்பட்ட மூன்றாம் பாலினம் திருநங்கை, திருநம்பியர்கள். அவர்களும் நம்மை போலதான் சுவாசிக்கிறார்கள், சிரிக்கிறார்கள், கனவு காண்கிறார்கள். ஆனால் அவர்களை ஒதுக்குவது ஏன்? முதலில் தனது பிறந்த வீட்டில் இருந்து ஒதுக்கப்படுவதும், பள்ளியில் கேலி செய்யப்படுவதும், வேலைக்காக விண்ணப்பித்தால் உங்களை எங்கள் இடத்தில் ஏற்க முடியாது என்று கதவை மூடும் சமூகம் இது. அவர் நம்மிடையே வாழும் திருநங்கைகள் என்ன குற்றம் செய்தார்கள்? அவர்கள் பிறந்த உடலை அவர்கள் தீர்மானிக்கவில்லை. ஆனால் அவர்களை ஒதுக்குவது ஏன்? அப்படி ஒதுக்கப்பட்ட திருநங்கையின் ஒரு குரல், என் பாலினத்தால் அல்ல, என் திறமையால் நான் மதிக்கப்பட வேண்டும். சிந்தியுங்கள் தோழன் தோழிகளே, ஆண்களால் செய்யப்படும் அனைத்து வேலை பெண்களாலும், பெண்களால் செய்யப்படும் அனைத்து வேலை ஆண்களாலும் செய்ய முடியும். பிறப்பு உறுப்பு ஒன்றை தவிர மற்றவை அனைத்திலும் ஆணும் பெண்ணும் சமமானவர். நமது சமூகம் நன்றி.